ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான வெஜிடபிள் குருமா. இந்த வெஜிடபிள் குருமா எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போது அதுக்கு ஒரு குக்கர் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ, கடலெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ இல்லை நார்மலான ரீஃபைண்ட் ஆயிலோ எதோ ஒன்று யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் ஆயிலில் நல்லா ஃப்ரை ஆகட்டும், பொரியட்டும். இந்த ரெசிபி குக்கர்லேயே செஞ்சிடலாம். நம்ம குருமா செய்யணும்னா ரொம்ப நேரம் ஆகலாம் இல்லை, குக்கரில் செய்யும் போது குயிக்காகவே முடிஞ்சிடும். அதுக்காக தான். இப்போது சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண தக்காளியும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் ஒன் பை ஒன்னாக சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் சாஃப்ட் ஆகிடும். இப்போது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பீன்ஸு, கேரட்டு, காலிஃப்ளவர் சேர்த்துருக்குறேன். உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்னென்ன காயெல்லாம் விருப்பமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரே ஒரு முந்திரி பருப்பு, தேங்காய், 2 பச்சை மிளகாய், காரத்துக்கு மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்கல, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துருக்குறேன். அதோட கசகசா கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வைங்க போதும். ஊற வச்சுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேங்காய், பச்சை மிளகாய், முந்திரியோடய சேர்த்து அரைச்சிக்கலாம். முந்திரி சேர்க்கும் போது அந்த குருமா ஒரு க்ரீமியாக இருக்கும், நல்லாயிருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி. ஸோ மறக்காமல் முந்திரி சேருங்க. அப்படி இல்லைனாலும் உடச்சிக்கடலை சேர்த்துக்கலாம், பொட்டுக்கடலை சொல்லுவேன், அதை கூட சேர்த்து நீங்கள் செய்யலாம். அதை சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது அரைச்சிட்டு எந்த அளவுக்கு சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விட்டுலாம். கரெக்டாக 2 விசில் வந்தாலே போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 விசிலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பராக குருமா ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கெல்லாம் கூட இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்கும். வெஜ் ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஹோட்டல் ஸ்டைல் வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிடுச்சு. ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். காய்கறி பிடிக்காதவங்க கூட இது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.